வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம விமர்சனம் பண்ணக்கூடிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விடுதலை பார்ட் 2 இரண்டாம் பாகம். வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு. விஜய் சேதுபதிய முதல் பாகத்துல சூரிய மூலியமா கைது செய்யற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் சேதுபதி ஒரு போராளியா அந்த படத்துல காட்டுவாங்க. இதுல அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்ச காலகட்டத்தில் எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா காமிச்சிட்டு வராங்க. ஏதாவது அரெஸ்ட் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, அவரை கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ண விஷயத்த வெளியில யாருக்குமே சொல்லல. இதுல உயர் அதிகாரிகள்லாம் உட்காந்து சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. விஜய் சேதுபதி இந்த தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் ஏற்படுது. அவங்களுக்குள்ள உண்டான விஷயங்கள்லாம் அருமையா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல விஜய் சேதுபதி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி உருவாகிறாரு அப்படிங்கிறது தான். இதுல கேக்கின்னு ஒரு கேரக்டர் வருது. அவர் கிஷோர். அவர் தான் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும், தொழிலாளர்களுடைய குறைகளை சரி பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கான ஒரு சங்கம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. அப்பதான் அந்த சங்கத்தை உருவாக்குறதுக்காக ஒரு மில்லுல இந்த குழுவை சேர்ந்தவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த கிஷோர் கிட்ட கூட இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. அவர் அந்த மில்லுக்கு வேலைக்கு போறாரு. அந்த மில் ஓனரோட பொண்ணு அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசுறாப்புல. ஆனா அது பொண்ணோட அண்ணன் தான் ரொம்ப கடுப்படிக்கிறாங்க. அந்த பொண்ணை திட்டுறாங்க. நீ தொழிலாளர்கள் மாதிரி அவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிற, அவங்கள மாதிரி போற வர சொல்லிட்டு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, மஞ்சு வாரியார். அவங்களும் விஜய் சேதுபதியும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியில வந்தது. இது ஒரு நேர்மையான மக்களுக்கு தேவையான ஒரு தலைவராகவே உருவாகி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் கிஷோரை நிறைய அவரால் எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறதுனால அவர் கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த மில் உரிமையாளர்கள் முயற்சி பண்ணி அவர் கொண்டுடுறாங்க. கொண்டுட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜமீன்தாருங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் நைட் ஜமீன்தார் கூட தான் வைக்கணுமா, அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருப்பாரு விஜய் சேதுபதி. அங்க நடந்த கொடுமையை பார்த்து அங்க அவரை கொண்டுட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. வந்தவர் தான் கிஷோர் கிட்ட ஜாயின் ஆகுறாரு. அங்கிருந்து மஞ்சு வாரியாரை சந்திக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கிஷோரையும் சாவடிச்சிடுறாங்க. இவங்களை சாதாரணமா பார்க்க கூடாது. அதாவது நம்ம சாதாரணமான ஒரு ஆள், நம்மளை அடிச்சா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜமீன்தார் குடும்பங்களுக்கும் இது போன்ற மில் முதலாளிகளுக்கும் இருக்கு. இதை நாம நிவர்த்தி செய்யணுன்றதுக்கோசரம் விஜய் சேதுபதி என்ன பண்றாரு, அந்த ஜமீன்தாரையும் மில் முதலாளியையும் இவருடைய கூட்டமா சேர்ந்து போய் எல்லாரையும் அடிச்சு சாவடிக்கிறாங்க. இத்தனை பேர் சாவடிச்சாதான் அவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராங்க. அப்படித்தான் இந்த போராளி தீவிரவாதியாக மாறுகிறார் அப்படின்னு கதையில காட்டுறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு போராட்டத்தோட விஜய் சேதுபதி கொண்டு போறாரு. ஆனா போலீஸ் என்ன பண்றாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்குள்ள அவரை எங்கேயாவது போட்டுதல்னு நினைச்சிட்டு வராங்க. அந்த வர நேரத்தில் தான் கரெக்டா அவருடைய தோழர்கள்லாம் விஜய் சேதுபதியை காப்பாத்துறாங்க. காப்பாத்துறது திருப்பி விஜய் சேதுபதி சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலை வருது. சரண்டரான ஒரு நபரை துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கிறார்கள் காவல்துறையினர். அதாவது இதுல எல்லா விஷயங்களுமே அலசப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் டிரான்சாக்சன் ஆக வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த போராளியை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் பணம் அனுப்ப மாட்டான்றதுக்கோசரம் அவனை அரெஸ்ட் பண்ணதை வெளியே செல்லாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த போராளியை அரெஸ்ட் பண்ணவன காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு குழு அவருக்காக போராடுது. இதுக்கிடையில போலீஸ் அவங்க பத்திரமா கொண்டு போகணுங்கிற சூழ்நிலை. இத்தனை போராட்டங்களையும் ஒரு காட்டுக்குள்ள காமிச்சு அற்புதமான ஒரு முறையில சிறப்பான ஒரு திரைக்கதையை உருவாக்கி தத்துவங்களை அங்கங்க உதிர்ச்சிக்கிட்டே வராங்க. நிறைய தத்துவங்களை சொல்றாங்க. நிறைய பாடம் எடுக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய இருக்குது. விஜய் சேதுபதி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதாவது நேர்மையான கதைகள் தான், இருந்தாலும் கேட்பதற்கும் சிறப்பாக இருக்கும்படியாக அதை அமைச்சிருக்கிறாரு. வெற்றிமாறன் மீண்டும் 2ஆம் பாகத்தை வெற்றிகரமாகவே முடித்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். இதுல சூரிக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லைன்னாலும்
ஒரு 3-4 சீன்ல வந்தாலும் அந்த 3-4 சீன்லயும் அவர் வந்து அவ்வளவுதான் எல்லாம் கவனிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர் கவனிச்சு வச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ் காட்சிகள்லாம் சூரிக்கு தான் முக்கியத்துவம் ரொம்ப. அவ்வளவு பிரமாதமா அமைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய நடிகர்கள், போஸ் வெங்கட், அப்புறம் ஒரு பாலாஜி சக்திவேல், இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்துல வந்து போறாங்க. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அரசு உயர் அதிகாரிகளா இருந்து ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கன்சல்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா நடிக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு அவர்கள் கிட்ட இருக்கு. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. யாருடைய நடிப்பையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அனைவரோட நடிப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது. திரைக்கதையும் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, படம் வந்து படமா இல்லாம பாடம் நடத்துற இடமா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய இடங்கள்ல பாடம் எடுக்கிறாங்க படத்துல. அதை தவிர்த்தால் படம் மிக சிறப்பாக இருக்கும். இருந்தும் இப்போதும் படம் நன்றாகத்தான் வந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் சென்று திரையரங்களை பார்க்கலாம். இளையராஜாவின் இசை உங்கள் அனைவரையும் தாளாட்டும். அவ்வளவு அற்புதமான இசை அமைச்சிருக்காரு. பாடலும் அற்புதமா இருக்குது. காட்டுப்பகுதியில காட்டும் போது பின்னணி இசையும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. படம் மிக அருமையாக வந்திருக்கின்றது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து மேலும் அந்த படத்திற்கு வலு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.